நாகர்கோயில் சிறையில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதல் கஸ்டோடியல் டெத்து. காவலர்கள், ஆய்வாளர் உட்பட 10 பேர் மீது குற்றச்சாட்டு எழும்பி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பட் ஏன் என்ன உள்நோக்கம் ஒருத்தரை கையை கட்டி வச்சு அடிக்கக்கூடிய அளவுக்கு தெரியலை. கைதிகளோட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஏன் இந்த ஜெயில் வார்டர்கள் 3 பேரும் இந்த வேலையை செய்தாங்கன்னு நீங்கள் ஏதாவது அக்யூஸ்ட் கொண்டு லாக்கப்பில் வச்சுட்டு புறப்படும் போது அந்த அக்யூஸ்டு கிட்ட பேசிக்கிட்டு தான் போவோம். நம்ம அந்த லாக்கப்புக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு தான் அவங்க உள்ளே இருக்க கைதியை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்றது நான் சொல்லி திட்டுவேன். ஜூடியோ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃப்ரட் வில்சன். நான் இன்றைக்கு சொல்ல போகிற செய்தி என்னவென்றால், நாகர்கோயில் சிறையில் நடந்த கொடூரமான கொலை பற்றிய விவரம் பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதில் ஆக்சுவலாக தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதல் கஸ்டோடியல் டெத்து. பொதுவாக இது வரைக்கும் காவல் நிலையத்தில் தான் இந்த மாதிரி லாக்அப் டெத் நடக்கும். இந்த சாத்தாங்குளம் மர்டர் கூட ஆக்சுவலி காவல் நிலையத்தில் வைத்து அடித்தவங்க, பட் இறந்தது அவர் அங்கே ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான். அந்த இறப்பை பொறுத்த அளவில் அவர்களோட அப்பா மகன் ஜெயராஜ் அண்ட் பென்னிக்ஸ் 2 பேரையும் கைது செய்து மேஜிஸ்ட்ரேட் முன்னால் ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அது சாத்தாங்குளம் சப்ஜெயிலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதற்கப்புறம் அவங்களுக்கு காவல் நிலையத்தில் தாக்குனதுனால் ஏற்பட்ட காயங்களினால திரும்ப உடல்நல சரியில்லாமல் அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அங்கே ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு சரியாகாமல் இறந்து போனாங்க. அது சம்பந்தமாக வழக்கு பதிவு பண்ணி விசாரணை மேற்கொண்டு காவலர்கள், ஆய்வாளர் உட்பட 10 பேர் மீது குற்றச்சாட்டு எழும்பி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் ஒருத்தர் வழக்கு ட்ரையலில் இருக்கும்போதே இறந்து போயிட்டார். 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வச்சுருக்காங்க. இது இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். அதனால் காவல் நிலையத்தில் பொதுவாக கொஞ்சம் அக்யூஸ்டு எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் வந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பெயில் கூட கொடுக்கல. அந்த 10 பேர் போனதில் யாருமே பெயிலில் வரல. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அவங்க ரிமாண்ட் ஆனதுலேருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதுல வரைக்கும் இப்போவும் உள்ளே தான் இருக்காங்க. அவங்களுக்கு பெயிலே கொடுக்கல. அந்த அளவுக்கு அவங்க கடுமையாக நடத்தப்பட்டாங்க. இது நாட்டையே உலுக்கிய ஒரு கொடூரமான செயல். இதை பார்த்ததுக்கப்புறம் கடுமையான தண்டனை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, மேற்கொண்டு இதே மாதிரி காவல் நிலைய சாவுகள் எதுவும் நடக்கக்கூடாது, ரொம்ப விழிப்புணர்வாக இருந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். ஆனால் இங்கே என்ன, அப்படி இருந்தும் நாகர்கோயிலில் நடந்த இன்சிடெண்ட்டு மிகவும் வேதனைக்குரிய விஷயம். சபரிவர்மன் இந்த குட்கா வச்சுருந்த கேஸில் கைது செய்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆக்சுவலி காவல் நிலையத்திலக்கும் யாரும் அவனை ஒன்றும் அடிக்கலை, ஒன்றும் பண்ணலை. அதை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அது நாகர்கோவில் சப்ஜெயிலில் அடைச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கைதிகளுக்கும் இந்த சபரிவர்மன் கைதிக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறில் ஜெயில் வார்டர்கள் அந்த உள்ளே இருந்த கைதிகளோ சேர்ந்துட்டு அவனை கையை கட்டி வச்சு அடித்து கொலை பண்ணதா இப்போ அறிக்கையெல்லாம் வெளியே வந்திருக்கு. இது ரொம்ப கொடுமை. ஏன்னா கைதிகளுக்குள்ளால ரொம்ப மோதல் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா பொதுவாக யார் அதுக்கு காரணமோ அந்த ஆளை கொண்டு போய் ஒரு தனி ஜெயிலில் அடிப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு வசதிகளெல்லாம் இருக்கும், வேறு ரூமில் வச்சுக்குவாங்க. பட் ஏன் என்ன உள்நோக்கம் ஒருத்தரை கையை கட்டி வச்சு அடிக்கக்கூடிய அளவுக்குன்னு தெரியலை. கைதிகளோட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஏன் இந்த ஜெயில் வார்டர்கள் 3 பேரும் இந்த வேலையை செய்தாங்கன்னு தெரியல. மிகவும் வருத்தமான ஒரு செயல். பட் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சாத்தாங்குளம் இன்சிடெண்ட்டுக்கு பிறகும் இன்னும் அந்த
வார்டன், காவலர்கள் போன்றவர்கள் இன்னும் வந்து விழிப்புணர்வாக இருக்கணுன்றது கூட அவங்களுக்கு தெரியல. இது மிகவும் வருத்தமான ஒரு செயல். அவங்க இப்போ 3 வார்டர்கள் கைது பண்ணியிருக்கிறாங்க. திருமலை நம்பி, ஜெகன், சிவகுமார் 3 பேர்னு. அதோட சேர்ந்து அவங்களுக்கு துணை செய்த கையை கட்டி வச்சு அடிக்கிறதுக்கு துணை செய்த கைதிகள் 8 பேர், மொத்தம் 11 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது அரெஸ்ட் பண்ணதே பெரிய விஷயம் இல்லை. இந்த இழப்பு வந்து அந்த அந்த செத்த நபருடைய சபரி வர்மனுடைய ஃபேமிலியை யோசிச்சு பார்க்கணும். அவன் ஒரு வழக்கு, அவன் வந்து குட்கா வச்சுருந்தான் அப்படின்றது தவறு. ஓகே, அதை அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு, அவனுக்கு சிறையில் அடைச்சாச்சு. அதுக்கப்புறம் அவன் பெயிலில் போக வேண்டியது, அதுக்கப்புறம் அவன் கேஸ் ட்ரையல் பண்ண வேண்டியது அவனுடைய வேலை. இப்போ அவனுடைய குடும்பம் வந்து நடுத்தருவில் நிற்கிது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதை விட்டுட்டு இப்போ இந்த காவல் நிலையத்தின் இந்த ஜெயிலில் வார்டனாக இருந்த 3 பேருடைய குடும்பத்தை நினச்சி பார்க்கணும். அவங்க வந்து இவங்க தப்பு பண்ணதுனால இப்போ 3 பேர் பணி நீக்கம் செய்தாச்சு. அவங்க குடும்பங்கள் எப்படி வந்து ஒரு அரசு ஊழியருடைய குடும்பம் எந்த நிலைமையில இருக்கும் அப்படின்றத நினச்சி பார்த்தா மிகவும் வேதனையான ஒரு விஷயம். ஏன்னா சம்பளம் வாங்கினா தான் அவங்க குடும்பம் நடத்த முடியும். இந்த நிலைமையில இருந்துட்டு இன்னைக்கு வந்து ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்து அந்த குடும்பம் பாதிக்கப்படுறது இந்த தப்பு பண்ண அரசு ஊழியர் இல்லை, அவங்க குடும்பத்தை ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நாங்கள் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் அந்த காலத்தில் என்னுடைய பழக்கம் ஒன்று இருந்துக்கு. காவல் நிலையத்தில் ஒரு குற்றவாளியை நாங்கள் வச்சுருந்தோன்னா, நான் அன்னைக்கு காலையில் ஒரு உள்ளே என்ட்ராகும்போது நேராக என்னுடைய சீட்டுக்கு போக மாட்டேன். நேராக எங்களுடைய லாக்அப் ரூமை போய் பார்த்துட்டு அதில் யார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து காலையில் வந்து டிஃபன் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சா, அதை விசாரிச்சுட்டு தான் நான் போய் என்னுடைய சீட்டில் உட்காருவேன். அதை ஒரு சில நாட்கள் வந்து யாராவது சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கலன்னா ரொம்ப சத்தம் போடுவேன். நான் சத்தம் போட்டேன்னா என்னுடைய சபார்டினேட்ஸ், அதில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கூட என்கிட்ட வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம அந்த லாக்கப்புக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, நம்ம அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு தான் அவங்க உள்ளே இருக்க கைதியை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்றது நான் சொல்லி திட்டுவேன். ஸோ அவங்களுக்கு அது முதல்ல சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனுடைய முடிவு வந்து அப்படியே அவங்கள அக்யூஸ்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வராது. அதே மாதிரி நான் வந்து நைட்டு இங்கே ஏதாவது அக்யூஸ்டு கொண்டு வந்து லாக்கப்பில் வச்சுட்டு புறப்படும் போது அந்த அக்யூஸ்டுக்கிட்ட பேசிக்கிட்டு தான் போவேன். என்ன அக்யூஸ்டாக இருந்தாலும் சரி தான். ஏன்னா பொதுவாக இதுக்கு முன்னால் பல இன்சிடெண்ட்டுகள் நடந்திருக்கு. ஏன்னா நாங்கள் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பாராவில் இருக்கிற காவலர் என்ன பண்ணுவார்னா, போயிட்டு நீ உண்மையை சொல்லிவிடு, கரெக்டாக சொல்லலைன்னா உன்னை வந்து அவர் ஆய்வாளரை எல்லாம் சொல்லி அவர் அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணுவார்னு ஒரு த்ரெட்டன் பண்ணுவாங்க. த்ரெட்டன் பண்ணி அவங்க ஏதோ வந்து நம்ம கேஸை கண்டுபிடிச்சி வரதுக்குள்ளால சொல்லிடலாம் அப்படின்ற மோட்டிவேஷனில் சொல்லுவாங்க, செயல்படுவாங்க. இப்படி செயல்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த அக்யூஸ் வந்து இந்த லாக்கப்பில் வச்சுருக்க அக்யூஸ் பயப்பட்டுட்டு சூசைடெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்சிடெண்ட்டு நடக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து லாக்கப்பில் இருக்க அக்யூஸ்டை போய் பார்த்து பேசி சாப்பிட்டாச்சான்லாம் கேட்டுட்டு அவனை தட்டி கொடுத்து அவன்கிட்ட வந்து பயப்படாத, நீ செய்த தவறுக்கு தானே பிடிச்சி வச்சுருக்கிறேன், நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, ஒரு சின்ன கேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வருவேன். சொல்லிட்டு என்னுடைய பாரா காவலர்கிட்ட நீ போய் அவன்கிட்ட ஒன்றும் தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லிட்டு தான் வருவேன். இது ஜென்ரலாக பண்ணணும். அதே மாதிரி லாக்அப் டெத்துன்னா உடனே வந்து காவல் நிலையத்தில் அடிச்சு கொண்டாங்க அப்படின்னு கிடையாது. காவல் நிலையத்தில் வந்து எப்படி இறந்தாலும் அது லாக்அப் டெத்து கணக்கில் தான் வரும். உடல்நிலை சரியில்லாமல் வந்து சத்து போனாலும் அது லாக்அப் டெத்து தான் வரும், கஸ்டடியல் டெத்தில் தான் வந்துடுது. அதே மாதிரி இப்போ நாங்கள் நிறைய வந்து காவல் நிலையத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பயந்துட்டு நிறைய சூசைடு பண்ணுவாங்க. பாத்ரூம் போவேன்னு சொல்லுவாங்க. சரி பாத்ரூம் தானே போகிறான் அப்படின்னு வெளியே வந்து காவலர்கள் நின்றுட்டு இருக்கும்போது உள்ளே போயிட்டு ஒரு சின்ன டவலில் இருக்கிற ஜன்னல் எல்லாம் தொங்கி தூக்கு போட்டு இறந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குது.
பட் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி நான் வந்து கஸ்டடி எடுத்தோன்னா, அதாவது ரிமாண்ட் பண்ணி திரும்ப மறு விசாரணைக்காக போலீஸ் கஸ்டடி எடுத்தோன்னா, அவன் எத்தனை நாளுக்கு நான் கஸ்டடி எடுத்தாலும், நான் வந்து ஃபுல்லாக 24 ஹவர்ஸும் அந்த அக்யூஸ் கூட தான் இருப்பேன். நான் வீட்டுக்கே வரமாட்டேன். அங்கே நைட்டு அங்கே தான் படுத்துக்குவேன். அந்த திரும்ப கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி லாக்கப்பில் கொண்டு விடுவது வரைக்கும் அப்படியே தான் இருப்பேன். அது வந்து நான் அதுக்கப்புறம் ஏசி ஆனதுக்கப்புறம் கூட எங்கிட்ட வேலை பார்த்த ஆய்வாளர்களுக்கு நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். நான் அதை வந்து ஃபாலோ பண்ணி அது அவங்க செய்கிறாங்களான்னு பார்ப்பேன். ஏன்னா கஸ்டடி எடுத்த அக்யூஸ்ட் எல்லாம் வந்து அந்த ஆய்வாளருடைய முழு பொறுப்பு. நம்ம கோர்ட்டில் அஃபிடவிட் ஃபைல் பண்ணி தான் அவங்க கஸ்டடி எடுத்துகிட்டு வரணும். அதனால் வந்து அவங்க வந்து வேறு காவலர்கள்ட்ட எல்லாம் ஒப்படைச்சிட்டு போகிறதுக்கு நானும் அலோவ் பண்ண மாட்டேன். நான் ஆய்வாளர் அந்த காலத்துலேயே நான் அப்படி செய்ய மாட்டேன். இப்படி ஒரு ரொம்ப பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து லாக்அப் டெத்துலேருந்து அந்த காவலர்களையும் வந்து காவல் நிலையத்தையும் சேவ் பண்ண முடியும். பட் இதில் இந்த இதை பொறுத்த அளவில் நம்ம எல்லாருமே எல்லாம் வந்து காவலர்கள் அடித்து கொண்டு விட்டார்கள் தான் சொல்கிறாங்க. ஒரு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சாவு ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் இது ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறேன். இது வந்து ஜெயிலில் பொறுத்த அளவில் காவலர்கள் கிடையாது, அவங்க வந்து வார்டன். அவங்க வந்து ஆக்சுவலி வந்து நம்மளுடைய டிஜிபிக்கு கீழே வரவங்க கிடையாது. அது வந்து லா மினிஸ்டர் கண்ட்ரோலில் வரக்கூடியது. அவங்க அது வார்டன், அவங்க காவலர்களுக்கு கிடையாது. ஸோ காவல் நிலைய காவலர்கள் வேறு, அங்கே இருக்கிற வார்டன் வேறு. ரெண்டும் இல்லை வித்தியாசம் இருக்குது. பட் எங்கே இருந்தாலும் கஸ்டோடியல் டெத்துன்றது ஒன்று தான். பட் இது உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்காக எல்லாரும் வந்து காவலர்கள் அப்படின்னா எல்லாம் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த தகவல் வந்து ஒரு ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த தாவேக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் முதல் லாக்அப் டெத். பட் இதில் என்னன்னா, அந்த ஆட்சியில் நம்ம முதல்வர் சொன்னது மாதிரி யார் என்ன தப்பு பண்ணாலும் உடனடியாக நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த முதல் நாளே 3 வார்டர்களை வந்து கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவர் சொன்னபடி அவங்க கட்சியில் யார் தவறு பண்ணாலும் நாங்கள் எங்கே கருணை காட்ட மாட்டோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நேற்றுக்கு கூட செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சி தலைவர் வீராசாமி என்பவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கட்சியில் வந்து செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளராக இருக்கிறாரு. அவர் எந்த பதவியில் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவரை உடனே கைது செய்து அவரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் தூத்துக்குடியில் ஒரு 2 பேர் அவங்க கட்சியில் இருக்கிறவங்கள மேலே அலிகேஷன் வந்துச்சு, புகார் கொடுத்தாங்க, உடனே கைது செய்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இல்லாட்டி இன்னும் ஒருத்தர் ஆர்கே நகரில் புகார் வந்துச்சு, அவரையும் உடனே கைது பண்ணாங்க, கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. இது வந்து அவர் சொல்லதை செய்கிற முதல்வராக இருக்கார். அவர் வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் தன்னுடைய கட்சியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஆட்சியில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, என்ன பதவியில் இருந்தாலும் புகார் ஆதாரத்தோடு வந்துச்சுன்னா உடனே நடவடிக்கை எடுக்கிறார். ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் இதே மாதிரி ஏதாவது தவறுகள் நடந்தால் அந்த அக்யூஸ்டை பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து முயற்சி செய்தாங்க. உதாரணத்துக்கு 2023 ஜனவரியில் வந்து 1ஆம் தேதி விருகம்பாக்கத்தில் ஒரு பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு விழா வந்து கொண்டு செலிப்ரேட் பண்ணாங்க டிஎம்கே பார்ட்டியிலேருந்து. அந்த பார்ட்டிக்கு பாதுகாப்புக்கு போன 2 பெண் காவலர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களால் ஏற்படுத்தப்பட்டனர். அப்போது வந்து அதுக்கு புகார் கொடுத்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அந்த புகாரை வந்து ரிட்டர்ன் வாங்க வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. நடந்தது வந்து ஜனவரி 1ஆம் தேதி. அதுக்கப்புறம் அவங்கள வந்து வழக்கு பதிவு பண்ண வச்சது எதிர்கட்சிகள் எல்லாம் குரல் கொடுத்து போராட்டம் நடத்துவோன்னெலாம் அனௌன்ஸ் பண்ணி பத்திரிகைகள் எல்லாம் வந்து ஊடகங்கள் எல்லாம் வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவங்க வந்து அந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். 129வது வார்டு இளைஞரணி செயலாளரும் இளைஞரணி துணை செயலாளரும், அவர் 2 பேருக்கு பேர் வந்து ஒருவர் பிரவீன் என்கின்ற அரசு, இன்னொருத்தர் வந்து ஏகாம்பரம். இவங்க 2 பேருக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவ்வளோ போராட்டம்.
தவறு செய்தவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க கட்சியை பார்த்து நடவடிக்கை எடுத்தா எப்படி மக்கள் மத்தியில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்? அதே மாதிரி தான் அரக்கோணம் ராணிப்பேட்டையை சேர்ந்த தெய்வ செயல் என்ற ஒருத்தன், ஒரு ஏற்கனவே திருமணமானவன், ஒரு கல்லூரி மாணவியை ஏமாற்றி திருமணம் செய்து அந்த அவரை வந்து ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணி அந்த அம்மா வந்து புகார் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளவோ போராடி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அவர் வந்து தாராளமாக நடமாடிட்டு இருந்தார். அவர் பேரே வந்து தெய்வ செயல். அந்த அவர் பேருக்கும் அவர் செய்த செயலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த நபர் வந்து திரும்ப வந்து எதிர்கட்சி தலைவர், அந்த அப்போதைய இபிஎஸ் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் குரல் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி அவரை கைது செய்தாங்க. இந்த மாதிரி கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவர் சொன்னதை செய்கிற முதல்வராக இருக்கிறாரு. எனவே வந்து நம்ம தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம். மேலும் இது போன்ற நல்ல செய்திகள் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக உள்ளதென்றால் எங்கள் ஜூடியா நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.